குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்த அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்த அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு புனித சூசையப்பருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாவின் கணவரும் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித சூசையப்பர் நீதிமானாக வாழ்ந்தார் என்று சொல்லி நற்செய்தி குறிப்பிடுகின்றது. சூசையப்பரின் வாழ்வு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்வாகவும் அதே சமயத்தில் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வியல் நெறிமுறையாகவும் இருந்தது. இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற சமயத்தில் அவர் விட்டு சென்ற நீதிமானுக்குரிய வழி, நேர்மையான பண்பு, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், இவை அனைத்திற்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது பவுல் குரூஸ் மரிய புஷ்மருடைய கருத்துப்படி குடும்ப நலன்களுக்காகவும் ஃபெல்சியா ஃபெபியா ஜோஷுவா பொதுத் தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டும் என்றும், சுரப்பாறை கோயில்மணியம் வீடு பெர்னாட் ஜெகன் சினி இவருடைய கருத்துப்படி இன்னாசியம்மாள் பாப்பச்சன் மற்றும் உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், ஜோஸ்பின் சார்ல்ஸ் கருத்துப்படி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் ரஷ்ய உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 4, 5 மற்றும் 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது.
நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட விரும்புபவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைத்து நிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது நான் கொண்ட பேரன்பை என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தை மற்றும் 16 முதல் 18 முடிய மற்றும் 22ஆம் இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவரானதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது.
இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ. அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு சூசையப்பருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். வழக்கமாக தவக்காலத்தில் வருகின்ற ஒரு விழா. அதே சமயத்தில் திருச்சபை விலக்கு கொடுத்திருக்கின்ற ஒரே விழா. புனித சூசையப்பர் நற்செய்தியில் சுருக்கமாக இடம் பெறுகின்றார். அதிகபட்சமாக அவருக்கு இடம் இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கை நீண்டு நெடிய ஒரு அர்த்தத்தையும் பொருளையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. சூசையப்பருடைய இந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிறது அவருடைய எளிமையிலும் அவருடைய உழைப்பிலும் அவருடைய ஜெபத்திலும் அடங்கியிருந்தது. சூசையப்பரை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது
3 காரியங்களை முன்னிறுத்தி பேச வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். ஒன்று, அவர் ஒரு நீதிமான் அல்லது நேர்மையாளர். இரண்டாவது, இறைச்சித்தத்தை ஏற்று செயல்படுத்துவதில் அன்னை மரியாளுக்கு நிகரானவர். மூன்றாவது, மிகச்சிறந்த உழைப்பாளி. எனவேதான் தொழிலாளர்களின் பாதுகாவலராக திருச்சபை அவரை ஏற்படுத்தியுள்ளது. அவர் ஒரு நேர்மையாளராக இருந்தார். காரணம், அவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் யாருக்கும் எவருக்கும் துரோகமோ அல்லது பாதகமாகவோ செயல்படவில்லை. மாறாக உள்ளதை உள்ளவாறு எடுத்துச் சொல்லுகின்ற யதார்த்தமான ஒரு பண்பு புனித சூசையப்பரிடம் நிரம்பி இருந்தது. எனவேதான் உள்ளத்தில் எதை நினைத்தாரோ அதை தன்னுடைய செயலிலே வெளிப்படுத்தினார். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு போலியான, கள்ளத்தனமான, ஒரு கபடமான ஒரு வாழ்க்கையை அவர் மேற்கொள்ளவில்லை. எனவேதான் நற்செய்தி அவரை நேர்மையாளராக குறிப்பிடுகின்றது. இவர் ஒரு நீதிமான் என்பதற்கு நற்செய்தியில் சில உதாரணங்கள் மாத்திரமே காண கிடைக்கின்றன. என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி மரியா கருவுற்றிருக்கின்றார். எனவே அந்த நபரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவர் நினைச்சிருந்தார்னா சமூக வழக்கப்படி தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஊரார் அத்தனை பேரையும் அழைத்து, நான் கூடி வாழும் முன் இவள் கருவுற்றிருக்கின்றாள் என்று சொல்லி அந்த சமூகத்திற்கு தெரிவித்து தன்னை நீதிமானாகவும் மரியாவை குற்றவாளியாகவும் முன்னிறுத்தி இந்த பந்தத்திலிருந்து அவர் வெளியேறி இருக்க முடியும். ஆனால் அப்படியல்ல. இன்னொரு மனிதருக்கு இகழ்ச்சியை உருவாக்குவது இவருடைய வேலை அல்ல. இவருடைய சிந்தனையிலும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உதித்ததில்லை. எனவேதான் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அடுத்த மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்யாத ஒரு பண்பு. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் துன்பப்படுகின்ற மனிதர்களோடு தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொண்டார், இணைத்துக் கொண்டார். அன்னை மரியா கருவுற்றிருக்கின்றார், பெயரை பதிவு செய்ய வேண்டும். எனவே அவர்கள் பெத்லகேமுக்கு செல்லுகின்றார்கள். அங்கு அந்த மரியாவோடு கால்நடையாக, மரியாவை கோவேறு கழுதையிலும் தன்னை கால்நடையாகவும் நடத்தி கூட்டிச் செல்லுகின்றார். துன்பப்படுகின்ற மக்களுடைய துன்பத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். எகிப்துக்கு இரவோடு இரவாக செல்லுகின்றார்கள். இப்படி புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளராக, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாதவராக, அடுத்தவருடைய குற்றங்களை கூட அவர் வெளிப்படையாக வெளிப்படுத்தி அடுத்தவர்களை பழி சுமத்தாத ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார். இரண்டாவது, இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்வதில் அன்னை மரியாளுக்கு நிகராக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். நாம் அடிக்கடி சொல்வோம், அன்னை மரியாள் தன்னை ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள். அதற்கு இணையாக புனித சூசையப்பர் தன்னை அர்ப்பணித்து கடவுளுக்கு அடிமையாக வாழ்ந்து காட்டினார். ஏன் அப்படின்னா, இந்த சூழல் முற்றிலும் முரணானது. அன்னை மரியா கருவுற்றிருக்கின்றார், அவரை ஏற்றுக்கொண்டால் அது தனக்கு மட்டும் அவமானம் அல்ல, தன்னுடைய சந்ததிக்கே அவமானம். அந்த சுற்றுப்புறம் எங்கும் நிச்சயமாக ஏசி பேசும். அன்னை மரியாவை மாத்திரமல்ல, இவரையும். அதனுடைய தன்மைகள் நமக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு ஒரு ஆண் மகனை
ஏசி பேசும் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். ஆனால் இறை சித்தப்படி அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி தூதர் அவருக்கு கொடுத்த அறிவுறுத்தலின்படி அன்னை மரியாவை தைரியத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏன்னா சூசையப்பருடைய அந்த கட்டுப்பாடு, அவருடைய வாழ்வியல் நெறிமுறை அனைத்தும் முரணானதாக, இந்த நிகழ்விற்கு முரணானதாக அமைந்திருக்கின்றது. தான் ஒரு நல்லவனாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கின்றதே என்று சொல்லி அவர் நிச்சயமாக உள்ளத்திற்குள் ஒரு விதமான விரக்தியை அவர் அனுபவித்திருக்க வேண்டும். எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்று அந்த இடத்துல தான் தூதர் அறிவுறுத்துகின்றார். அந்த அறிவுறுத்தல் அந்த சூழ்நிலைக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாவிட்டாலும் மனித முறைப்படி மாறாக ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதலின் பேரில் அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். தான் இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வைக்கிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், படுக்கிறோம். இது வழக்கமான இது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் ஒரு நம்பிக்கை. இது வழக்கமானது, வாடிக்கையானது. ஆனால் துன்பங்களும் துயரங்களும் நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் சவால்களும் வருகின்ற சூழ்நிலையிலே இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அங்குதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை புடமிடப்படுகின்றது, பரிசோதிக்கப்படுகின்றது. புனித சூசையப்பர் பரிசோதிக்கப்பட்ட இறை சித்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏன்னா வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம். அது கூடி வாழ்வதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்கின்றார். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட விதத்தில் அதை ஜீரணிக்க முடியாது. ஆனால் இறை சித்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் புனித சூசையப்பர். இறுதியாக அவர் மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி. ஏன்னா நேர்மையாளர்கள் எவரும் உழைத்து தனது உணவை உண்ணுகின்றவர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் கட்டுப்பாட்டு நெறிமுறைக்கு உட்படுத்த வேண்டுமோ அப்படி உட்படுத்தி கொண்டவர்கள். எனவேதான் தன்னுடைய உழைப்பிலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் வாழ வைத்தவர். மே 1 தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி புனித சூசையப்பர் வர்ணிக்கப்படுகின்றார். காரணம் அவருடைய உழைப்பினுடைய நேர்மையும் அதனுடைய அர்த்தமும் பொருளும் தான். உழைப்பை ஒருபோதும் அவர் விட்டுக் கொடுத்ததில்லை. சாதாரண அந்த தச்சு தொழிலை செய்து வறுமையிலும் அந்த தொழிலை கைவிடாமல் தனக்கு உணவிடுகின்ற தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அந்த தொழிலிலே உறுதியாக இருந்தவர். எவரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமோ சிந்தனையோ அவரிடம் எதுவும் இல்லை. மாறாக நேர்மையான உழைப்பினை வெளிப்படுத்தி உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர். இன்றைக்கு புனித சூசையப்பர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னோடி, ஒரு முன் உதாரணம். அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் இறை அருளை பெற்று சிறப்பாக வாழ்வோம். அதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போதிய பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிவாய் ஏற்றிடுவார்
பலியாய் மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையே அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்றைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாட்சி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவினிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால்
ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தால் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கண்ணி தாயாரின் பர்தானியல்லோ, கண்ணி தாயாரின் பர்தானியல்லோ, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே. சென்னி மகுடு முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுடு முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.